rotational motion chapter number 8 plus 1 physics நினைக்கிறேன் chapter number 8 இது okay center of mass center of mass for example ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் and then ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு இது நான் சன்னு வச்சுக்கிறேன் சன்னு இது எர்த் நம்மளுக்கு தெரியும் எர்த் வந்து சன்னை சுத்தி வருதுன்னு சன்னு சுத்துமா சன்னும் சுத்தும் ஆக்சுவலா வந்து வெறும் எர்த்து மட்டும் தான் சுத்தும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் சன்னும் சுத்தும் எர்த்தும் சுத்தும் எர்த் வந்து ஆக்சுவலா சன்னை சுத்தல எர்த் வந்து ஆக்சுவலா சன்னை சுத்தல எர்த்தும் சன்னும் ஒரு பாயிண்ட சுத்துது ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட சன்னும் சுத்துது எர்த்தும் சுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சைடுல ஒரு டென்னிஸ் பால் இந்த சைடுல ஒரு டென்னிஸ் பாலை கனெக்ட் பண்ணிட்டேன் ஸ்மால் பால்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து இப்படி தூக்கி போறேன்னு வச்சுக்கோங்க தூக்கி போனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டுமே சுத்த ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு பாலும் என்ன ஆகும்னா அபவுட் சிங்கிள் பாயிண்ட் இந்த ரெண்டு பாலும் சுத்த ஆரம்பிக்கும் இப்படி தூக்கி போட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவல் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட் தான் இது ஆக்சுவலா சென்டர் அபவுட் பர்டிகுலர் பாயிண்ட் இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்டும் சுத்தும் அந்த மாதிரி தான் சன்னும் எர்த்தும் கூட என்ன பண்ணும்னா சன்னும் எர்த்தும் வந்து ஒரு சிஸ்டம் தான் ஆக்சுவலா இப்ப இது ரெண்டு கூட அபவுட் பாயிண்ட் சுத்தும் அபவுட் பாயிண்ட் சுத்தும் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆப்ஜெக்ட் எர்த்து இது இன்னொரு எர்த்துன்னு வச்சுக்கலாமே அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும் இதுவும் மாஸ் எம் இதுவும் மாஸ் எம்னா பட் சன் வந்து பெரிய ஆப்ஜெக்ட் எர்த் வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட் சரியா இப்ப சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னா பெரிய ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அது பக்கத்துல இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் பெரிய ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அது பக்கத்துல இருக்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு அதை நீங்க பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஃபிங்கரை மிடில் வச்சு நீங்க வந்து இப்படி வச்சீங்கன்னா அது பேலன்ஸ் ஆயிடும் நீங்க எந்த இடத்துல ஃபிங்கரை வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பாயிண்ட் தான் என்னது சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ்னா அப்ப என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் at which whole mass of the body is supposed to be acted the whole mass of the bodyயும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வழியா தான் ஆக்ட் ஆக போகுது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் தான் அது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது புரியுதா ஸோ நான் இந்த சன் அண்ட் எர்த் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் இது ஃபேக்ட் அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இந்த இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சன்னுக்கு பக்கத்துல இல்ல சன்னுக்கு உள்ளேயே இருக்கும் ஏன் சன்னுக்குள்ளேயே இருக்குன்னா சன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட் ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆக நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து ஒரு ஹேமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஹேமரை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க இது ஒரு ஹேமர்னு சும்மா வச்சுக்கலாம் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னா திருப்பி உங்களோட ஃபிங்கர் இங்க வச்சீங்கன்னா பேலன்ஸ் ஆகாது மிடில் வச்சா பேலன்ஸ் ஆகாது எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னா தான் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்ப என்ன அர்த்தம்னா இங்க இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம் சொல்றது புரியுதா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மூவ் ஆகி இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம் அது மாதிரிதான் இங்கேயும் மிடில் ரெண்டுமே ஈக்குவல் மாஸா இருக்கும்போது மிடில் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் சன் வந்து பெரிய ஆப்ஜெக்ட்னால சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகி இங்கே வந்துச்சு அது ஆக்சுவலா சன்னுக்குள்ளேயே இருக்கு இப்போ சன்னுக்குள்ளேயே இருந்தா சன்னும் சுத்தும் மூணும் சுத்தும் எர்த்தும் சுத்தும் ஸோ எர்த் வந்து சன் அப்படி சுத்துற மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலா அது எது சுத்துது இந்த பாயிண்ட் தான் அது சுத்துது அது மாதிரிதான் சன்னும் சுத்திட்டு இருக்கு எதை சுத்திட்டு இருக்கு அந்த பாயிண்ட் தான் சுத்திட்டு இருக்கு புரியுதா ஸோ சன்னும் சுத்திட்டு தான் இருக்கு எர்த்தும் சுத்திட்டு தான் இருக்கு அபவுட் a பர்டிகுலர் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் என்னது that is called as center of mass center of mass na penadu it is a point at which all the mass supposed to be acted all the forces are supposed to be acted mass இப்படி ஆக்ட் ஆகுனா வெயிட் இப்படி ஆக்ட் ஆகும் mass இப்படி ஆக்ட் ஆகுனா வெயிட்டும் இப்படி தான் ஆக்ட் ஆகும் வெயிட்ங்கிறது ஆக்சுவலா ஃபோர்ஸ் so all the massம் அதே பாயிண்ட் தான் ஆக்ட் ஆகுது all the வெயிட்டும் அதே பாயிண்ட் தான் ஆக்ட் ஆகுது such a point is called as another center of mass புரியுதா so center of mass ஓட டெஃபினிஷன் எழுத போறீங்க எழுதுங்க center of mass center of mass of a body center of mass of a body or system center of mass of a body or system is a point
is a point which moves such that அந்த பாயிண்டே மூவ் ஆகும். சிஸ்டமுக்கு தகுந்தாலும் மூவ் ஆயிடும் அந்த பாயிண்ட். which moves such that all the mass which moves such that all the mass is concentrated there. All the mass is concentrated there. And all the external forces and all the external forces are applied there. And all the external forces are applied there. All the external forces are applied there. Okay. Applied there. இப்போ note. Next heading வந்து note ன்னு போடுங்க. சில பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க நோட்ல. நோட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The position of center of mass depends upon the shape of the body. The position of center of mass depends upon the shape of the body and the distribution of mass. Depends upon the shape of the body and the distribution of mass. Second point. The symmetrical bodies in which distribution of mass is homogeneous. The symmetrical bodies in which distribution of mass is homogeneous. Comma, the center of mass coincides with the geometrical center of the object. For example, circular disc. Center of mass எங்க இருக்கும்? Center of the objectல இருக்கும். ஏன்னா இது ஒரு symmetrical object. Symmetrical object தான் center of the objectல இருக்கும். So இதான் அதோட center of mass. Okay. So next one, the position of center of mass for n body system. ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ center of mass கண்டுபிடிக்க அதான் எழுத போறோம் நம்ம. Position of center of mass for n particle system. So என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு having n particles. A system having n particles என்று இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா இது x and y axis. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து மாஸ் m1, செகண்ட் பார்ட்டிகல் வந்து மாஸ் m2, தேர்ட் பார்ட்டிகல் மாஸ் m3, such that எனக்கு வந்து n number of particles இருக்கு up to mass mn. இந்த ஆரிஜின்ல இருந்து பார்த்தா
மாஸ் m1 வந்து எங்க இருக்குன்னா r1 அப்படிங்கிற பொசிஷன் வெக்டர்ல இருக்கு, டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலா அது பொசிஷன் வெக்டர், தட் இஸ் கால்ட் as பொசிஷன் வெக்டர். m2 is at distance r2. m3 is at the position vector of r3. m4 is at the position vector of r4. r4 இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட்ல நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சேன்னா அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி இதான் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆரிஜின்னா இதான் அந்த சென்டர் ஆஃப் மாஸ்னா ஒரு ஆரிஜின் வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்டை ஆரிஜின்ல இருந்து நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு இடத்துல இருக்கு, அதான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரியா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல. ஓகே, இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ்னா நான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சிஎம்னு எழுத போறேன். சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m1 r1 plus m2 r2 plus dot 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 plus mn rn whole divided by m1 plus m2 plus up to mn, m1 plus m2 plus dot 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 plus mn. இதான் வந்து ஃபார்முலா டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் எப்படி லொகேட் பண்ணுவீங்க யூசிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 பாடி சிஸ்டம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் 2 பாடி சிஸ்டம், சரியா, இது வந்து 2 பார்ட்டிகல் சிஸ்டம். ஃபார் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் ஏன்னா ரெண்டே ரெண்டு பார்ட்டிகல் தான் இருக்கு. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா ஆனது r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m1 r1 plus m2 r2. r1 r2 பொசிஷன் வெக்டர்ஸ், நான் இங்க வெக்டர்னு போறேன், ஹோல் டிவைடட் பை m1 plus m2. இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட். இங்கேயும் r1 r2 எல்லாம் வெக்டர்ஸ்ல நீங்க போடணும். ஸோ இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பாடி சிஸ்டம். ஓகே, காப்பி டவுன். சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இப்போ இந்த பாயிண்ட் நான் ஆரிஜின் கன்சிடர் பண்ணேன். இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸா கூட இருக்கலாம். ஆரிஜினும் சென்டர் ஆஃப் மாஸும் கோயின்சைட் ஆயிருச்சு, சென்டர் ஆஃப் மாஸும் ஆரிஜினும் ஒரே பாயிண்டா கூட இருக்கலாம். சரியா, அப்படி ஒரே பாயிண்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா mi இன்டூ ஆர்ஐ, அதாவது m இன்டூ ஆர், mi இன்டூ ஆர்ஐ வெக்டார், அதோட சம் வந்து 0. இது ரெண்டும் கோயின்சைட் ஆயிருந்துச்சுன்னா mi ஆர்ஐ வெக்டரோடைய சம் வந்து ஈக்குவல் என்னது 0. சரியா, இதான் மொமெண்ட் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கேல் இருக்கு, அந்த ஸ்கேலை வந்து நீங்க மிடில் ஃபிங்கர் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு மாசை நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க, இந்த சைடில் ஒரு மாசை கனெக்ட் பண்றீங்க, இந்த பக்கம் m1 இந்த பக்கம் m2னா இப்போ இது பேலன்ஸ் ஆயிருந்தா என்ன அர்த்தம்னா m1 r1 இஸ் ஈக்குவல் டு m2 r2 அர்த்தம். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். புரியுதா? ஸோ மொமெண்ட்ஸ்னா என்னது, இந்த மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா அதான் மொமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ்னா என்னது, இது ஒரு மொமெண்ட் இருக்கு, இது ஒரு மொமெண்ட் இருக்கு, இங்க வந்து 2 மொமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல நிறைய மொமெண்ட் இருக்கும், அந்த எல்லா மொமெண்ட்டையும் ஆட் பண்ணா 0 ஆயிடும். எப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கோயின்சைட்ஸ் வித் த ஆரிஜின். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், if the origin is at the center of mass, if the origin is at the center of mass, then the sum of the moments of the masses, the sum of the moments of the masses, the sum of the moments of the masses of the system, the sum of the moments of the masses of the system about the center of mass is 0. The sum of the moments of the masses of the system about the center of mass is 0. The sum of the moments of the masses of the system about the center of mass is 0. That is அப்படின்னு போட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. சிக்மா mi ri வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0.
sigma mi ri is equal to 0. Second point என்னன்னா ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இல்லாம இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சுன்னா இங்க இருக்க எல்லா மாசஸுமே மூவ் ஆகும். இங்க இருக்க எல்லா மாசமே மூவ் ஆகும். அப்படி எல்லா மாசமே மூவ் ஆச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டும் மூவ் ஆகும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுதோ அதான் வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். அதான் வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். அது கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் தான், எம்ஐ ஆர்ஐன்னு போட்டோம்ல, M1 R1 M2 R2, அது போல எம்ஐ விஐன்னு போடணும். இதோட டோட்டல் வேல்யூ ஹோல் டிவைடட் பை டோட்டல் மாஸ். எப்படி எப்படி நீங்க லாஸ்ட் டைம் போட்டீங்க, இது இருக்கு பாருங்க, ஆர் நீங்க எப்படி போட்டீங்க, இந்த மாதிரி போட்டீங்களா? இது மாதிரி விஓ வந்து எப்படி போடுவீங்க, வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M1 V1 பிளஸ் M2 V2 இப்படி போடுவீங்களா, டாட் டாட் டாட். அதே மாதிரி M1 பிளஸ் M2 பிளஸ் டாட் டாட் டாட். இதை தான் நம்ம இப்படி எழுதிருக்கோம், சிக்மா ஆஃப் எம்ஐ விஐ வெக்டார் பை சிக்மா ஆஃப் எம்ஐ. இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். This is the formula to find the velocity of center of mass. சரியா? நெக்ஸ்ட் எழுதுங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. செகண்ட் பாயிண்ட், if the system of particles if the system of particles of masses if the system of particles of masses m1 m2 dot 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 up to mn of masses m1 m2 dot 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 m1 mn moves with velocities v1 v2 dot 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 vn, then velocity of center of mass is அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். velocity of center of mass is vcm vector is equal to mivi vector for the whole sum divided by sum of mi. நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். வெலாசிட்டி தான் கண்டிப்பா ஆக்சலரேஷனும் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா, acm is equal to acm vector is equal to அதேதான் mi vi மாதிரி, இப்ப mi ai by sigma mi, sigma mi ai vector by sigma mi. இதான் தேர்ட் பாயிண்ட், ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. திஸ் இஸ் த தேர்ட் ஃபார்முலா. அண்ட் ஃபோர்த் ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் ஆன் அ ரிஜிட் பாடி, force on a rigid body, F is equal to ma. F vector is equal to acceleration இருக்கனால நான் வந்து force equal to mass into acceleration எழுதுறேன். mass into acceleration. acceleration வந்து நீங்க இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், d square r by dt square. இதான் வந்து another representation of acceleration. F vector is equal to m into d square r by dt square, another representation of acceleration. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து r, velocity வந்து dr by dt, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைக்கும், d square r by dt square. இதான் ஆக்சலரேஷன். இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷனால ஆக்சலரேஷனுக்கு பதிலாக இதான் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ். எழுதுங்க. நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் ஆன்சர் கேட்டாங்கன்னா நீங்க இதை ஃபுல்லாத்தையும் எழுதணும். சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன, அதோட டெஃபினேஷன், அப்புறம் நான் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும், டூ சிஸ்டம் பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ கேட்பாங்க. சரியா? ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க இது ஃபுல்லா எழுதணும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, v is equal to u plus at. அண்ட் தென் ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இனிஷியல் இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி,
linear motion ல final velocity in rotational motion வந்து omega 2, initial velocity in rotational motion omega 1, angular velocity இது வந்து initial angular velocity, initial final angular velocity and acceleration-க்கு பதிலா நீங்க ஆல்பா போடணும். இங்க v க்கு பதிலா omega 2 போடணும், u க்கு பதிலா omega 1 போடணும், acceleration-க்கு பதிலா ஆல்பா போடணும். ஆல்பான்றது angular acceleration. இப்போ பாருங்க இதே ஈக்குவேஷன் ஆயிடுறா v க்கு பதிலா omega t, omega 2, omega 2, u க்கு பதிலா omega 1, so omega 2 is equal to omega 1 plus alpha t. இதான் ஈக்குவலண்டான ஈக்குவேஷன் ஃபார் ரொட்டேஷனல் மோஷன். லீனியர் மோஷன்ல இருந்து நான் அப்படியே ரொட்டேஷனல் மோஷன் எழுதிட்டேன். சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, s is equal to ut plus half at square. இதான் ஜெனரல் ஃபார்முலா. sனா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்க என்ன பண்ணணும்னா தீட்டா போடணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலா தீட்டா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எஸ்க்கு பதிலா தீட்டா, u இனிஷியல் வெலாசிட்டி ஒமேகா 1 t plus half ஏக்கு பதிலா ஆல்பா t ஸ்கொயர். ஸோ இதான் ரொட்டேஷனல் மோஷனோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். தேர்ட் ஒன், v square is equal to u square plus 2as. இப்போ v க்கு பதிலா omega 2, so omega 2 square is equal to omega 1 square plus 2 into alpha into theta. இந்த மூணு ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்குது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் லீனியர் மோஷன். அண்ட் நான் லீனியர் மோஷன்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டெரைவ் பண்ணி காமிச்சேன். டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் nth செகண்ட். டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் nth செகண்ட். இதோட ஃபார்முலா வந்து Sn is equal to u plus 1 by 2a 2n minus 1. இதான் அதோட ஃபார்முலா. நம்ம டெரைவ் பண்ண முன்னாடியே ப்ரீவியஸ் சாப்டர்ல. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா தீட்டா என், எஸ்என் பதிலா தீட்டா என், எஸ்க்கு பதிலா தீட்டா போட்டிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1 பிளஸ் 1 by 2 ஆல்ஃபா 2n minus 1. இதான் ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன் in rotational motion for that Sn reaction, Sn equation. Okay, next one, equation number 5. V is equal to என்னது dx by dt. ஆனா இங்க என்னன்னா v க்கு பதிலா ஒமேகா d theta by dt. x ன்றது linear displacement, rate of change of linear displacement is called as linear velocity. இது வந்து angular displacement theta, rate of change of angular displacement is called as angular velocity. And then similarly acceleration நீங்க எழுதலாம். acceleration வந்து a is equal to dv by dt. இங்க வந்து alpha is equal to d by dt of, இங்க velocity வந்து v, இங்க வந்து velocity வந்து என்னன்னா ஒமேகா, d omega by dt. w மாதிரி போறது ஒமேகா, அதுக்கு பேர் ஒமேகா. லாஸ்ட் பாயிண்ட் நான் எழுத போறேன். லாஸ்ட் பாயிண்ட் வந்து acceleration வந்து if acceleration is equal to 0, then இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா then velocity is constant அர்த்தம். எப்பெல்லாம் velocity constant இருக்கோ அப்பெல்லாம் acceleration வந்து 0, accelerate ஆகலன்னு அர்த்தம். velocity constant ஆனாலும் சரி, velocity 0 இருந்தாலும் சரி, velocity இல்லைனாலும் acceleration கிடையாது. சரியா? ஸோ acceleration வந்து எப்போ 0 இருக்கும், ரெண்டு கேஸ்ல acceleration 0 இருக்கும். ஒரு கேஸ் வந்து velocity வந்து கான்ஸ்டன்ட், ஒரே ஸ்பீட்ல போனா acceleration இருக்காது. ஆப்ஜெக்ட் மூவே ஆகலைன்னா அப்பயும் acceleration இருக்காது. சரியா? ஆனா இங்க வந்து 8th பாயிண்ட்ல நான் இங்க என்ன எழுதுறேன்னா இதே வந்து if alpha is equal to 0, if alpha is equal to 0, then என்ன அர்த்தம்னா then omega is constant அர்த்தம். இங்க velocity வந்து u, இங்க வந்து omega. So omega is a constant. Then omega is a constant. இதாதுக்கு அர்த்தம். காப்பி பண்ணுங்க இப்ப இந்த டேபிள. இது 7th பாயிண்ட், 8th பாயிண்ட்ல 7th பாயிண்ட்.
ஓகே, இது நியூமரிக்கல்ஸ் இன் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு பாடி இருக்கு ஆஃப் மாசஸ் 1 kg and 2 kg. They are located at 1, 2 and -1, 3. The 1, 2 வந்து x1, y1. x1, y1. இது வந்து x2, y2. 1, 2 is x1, y1. And the second one is x1, x2, y2. Okay. First நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ், நீங்க சென்டர் ஆஃப் மாஸ்னா ஒரு பாயிண்ட் தானே, சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது ஒரு பாயிண்ட் தானே, அந்த பாயிண்ட் நீங்க x, y தான் சொல்லணும். ஸோ இது சென்டர் ஆஃப் மாஸ்னா இது எக்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், இது ஒய் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, m1 x1 பிளஸ் m2 x2 பை m1 பிளஸ் m2. இதான் ஃபார்முலா. சரியா? யூஸ்வலா m1 r1 போடும், அது வந்து 3 டைமென்ஷன்ல இருக்கும்போது போடும். பட் எக்ஸ் ஒய், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் தனித்தனியாக வேணா, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி எக்ஸ் கோஆர்டினேட், சென்டர் ஆஃப் மாஸ் அது ஒய் கோஆர்டினேட், ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லும்போது அது சென்டர் ஆஃப் மாஸ், அந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ நான் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன். மாஸ் m1 வந்து 1 kg, m2 வந்து 2 kg. அப்போ என்னது? ஸோ 1 இன்டூ x1க்கு பதிலாக 1 பிளஸ் 2 இன்டூ x2, x2க்கு பதிலாக -1. இது வரைக்கும் x2, x1 இது வரைக்கும் whole divided by m1 plus m2, so 1 plus 2. So என்ன வரும் அப்போ? 1 into 1 1, minus 2 by 3. So minus 1 by 3. minus 1 by 3 வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா minus 0.33. இதான் வந்து xcm ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் ycm ஓட வேல்யூ ஃபார்முலா என்னது? m1 y1 plus m2 y2 whole divided by m1 plus m2. So m1 y1 னா m1 வந்து 1 kg, y1 வந்து into 2 plus m2 y2. m2 வந்து 2 kg, y2 வந்து 3 whole divided by 1 plus 2. So 2 plus 6 by 2, 3. 2 plus 6 by 3, which is equal to 8 by 3. Divide பண்ணீங்கன்னா 2.66. அப்போ உங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னா x, y. சரியா? அப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க? The coordinates of center of mass, therefore the coordinates of center of mass are xcm, ycm. xcm, ycm. That is values போடுங்க இப்போ. minus 0.33, 2.66. இப்போ இங்கே தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் நீங்க லொகேட் பண்ணிட்டீங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? எக்ஸ்ல வந்து 0.33லயும் -0.33லயும், ஒய்ல வந்து 2.66 தான் இருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் மாஸை லொகேட் பண்ணுங்க. இதான் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். காப்பி பண்ணுங்க. ஓகே. Second question, 3 masses, 3 kg, 4 kg and 5 kg are located at the corners of equilateral triangle. So நான் வந்து ஒரு equilateral triangle வரைய போறேன். இதான் equilateral triangle. So 3 kg, 4 kg, 5 kg வந்து இங்க இருக்கு. Corners of equilateral triangle. So இந்த கார்னர்ல 3 kg, 3 kg and then 4 kg and then 5 kg. நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இந்த மாதிரி சம் கேட்டாலே இந்த ஒரு பாயிண்ட் ஆரிஜின்ல இருக்க மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் எங்க இருக்கு? ஆரிஜின்ல கோயின்சைட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஆன்சர் கேட்டப்போ ஸ்கொயர்னு கேட்குறானோ நீங்க ஃபர்ஸ்ட் மாசை வந்து ஆரிஜின் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க? லொக்கேட்டட் அட் த கார்னர்ஸ் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சைடு 1 மீட்டர்னா இது 1 மீட்டர்,
இதுவும் 1 மீட்டர் தான், இதுவும் 1 மீட்டர். அப்போ இது என்னது? இதோட பொசிஷன் என்னது? 0,0 ஆரிஜின்ல இருக்கு. 0,0. இதோட பொசிஷன் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 மீட்டர். அப்போ 1. ஒய் ஆக்சிஸ்ல 0. இது எக்ஸ் ஆக்சிஸ்லயே தான் இருக்கு இந்த பாயிண்ட்டும். ஒய் ஆக்சிஸ்க்கு போவே ஒய் ஆக்சிஸ்ல 0 வேல்யூ இருக்கு. ஸோ இது 1,0. ஏன் 1,0? ஏன்னா இங்க இருந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல 0. புரிஞ்சதுல? நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு நீங்க லொகேட் பண்ணணும். இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா எக்ஸாக்ட்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்கு. 0.5 இது. அதனால எக்ஸோட வேல்யூ இதுக்கு 0.5. எக்ஸோட வேல்யூ என்னது? 0.5. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். நான் என்ன செய்றேன்னா இது ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஏபிசி இதுல வந்து நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறீங்க. சரியா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நீங்க என்ன செய்யணும்? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். உங்களுக்கு தேவை வந்து இந்த ஒய் கோஆர்டினேட் தான். ஒய் கோஆர்டினேட்னா பிசி. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கு? 0.5ல இருக்கு. பாயிண்ட் பி எங்க இருக்கு? எக்ஸ்ல 0.5ல இருக்கு. ஒய்ல எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த ஹைட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த பிசியை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா ஒய்ல அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் பிசி தான் வேணும். அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன? ஏபியோட வேல்யூ வந்து 1. ஏபி இஸ் 1. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். ஏசி வந்து 0.5. ஏல இருந்து சி பாருங்க 0.5 தான் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 0.5 ஸ்கொயர். 0.5 1/2. அதனால நான் 1/2 ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஹோல் ரூட் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/4. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/4. பிசி இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னதுன்னா ஹோல் ரூட் ஆஃப் 4 minus 1/4. That is whole root of 3/4 ஓட ரூட் வந்து 2 வெளில எடுத்துட்டேன். ஸோ பிசி வந்து √3/2. ஸோ இதோட வேல்யூ கிடைச்சிச்சு எனக்கு. இப்போ பிசினா இந்த ஹைட் வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ √3/2 தான் எனக்கு உள்ள கோஆர்டினேட். இப்போ ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3 மாஸ்மே எங்க இருக்குன்ற பொசிஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 0,0 இங்கே தான் 3 kg இருக்கு. அண்ட் தென் 1,0 4 kg இருக்கு. 5 kg எங்க இருக்குன்னா 0.5 √3/2 இங்கதான் இருக்கு. இப்போ x1 y1 x2 y2 x3 y3. இப்போ ஃபார்முலா என்னது? ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு. ஃபர்ஸ்ட் நான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல எக்ஸிஎம் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸிஎம்க்கு என்ன ஃபார்முலானா x1 என்னது x1 m1 x1ல. ஸோ m1 x1 formula is m1 x1 plus m2 x2 plus m3 x3 whole divided by m1 plus m2 plus m3. So substitute பண்ணலாம். m1 க்கு என்ன வேல்யூ? ஃபர்ஸ்ட் மாஸ் என்னது? 1 kg ல 1 kg 2 kg and sorry 3 kg. m1 வந்து 3 kg இங்க எழுதலாம். m1 வந்து 3 kg, m2 வந்து 4 kg, m3 வந்து 5 kg. ஓகே. அண்ட் இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். m1 க்கு பதிலா 3 kg இன்டு x1 ஓட வேல்யூ என்னது? 0 பிளஸ் m2 க்கு பதிலா 4 kg. x2 ஓட வேல்யூவும் 0 தான். m3 வந்து 5 kg. x3 ஓட வேல்யூ வந்து 0.5 ஹோல் டிவைடட் பை m1 ஓட வேல்யூ வந்து 3, m2 ஓட வேல்யூ வந்து 4, m3 ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இப்போ என்ன எனக்கு ஆன்சர் வரும்? 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 0. 5 into 0.5 வந்து 2.5 whole divided by 9, 12. So 2.5 whole divided by 12, 2.5
whole divided by 12 and ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். x2 0 கிடையாது. x2 வந்து 1. ஸோ 1 இது. ஸோ இது கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. 4 1s are 4ல 4. ஸோ 6.5 by 12 தான். ஸோ என்ன வரும் அப்படின்னா டிவைட் பண்ணீங்கன்னா 0.54 மீட்டர் வருது. 0.54 மீட்டர். ஸோ இதான் வந்து xcm. சிமிலர்லி ycm கண்டுபிடிக்கணும். m1 y1 plus m2 y2 plus m3 y3 whole divided by m1 plus m2 plus m3. m1 வந்து 3, y1 ஓட வேல்யூ வந்து 0, y1 0, m2 வந்து 4, y2 0, and then m3 வந்து 5, y3 என்னது, y3 root 3 by 2, y3 is root 3 by 2 whole divided by the total mass 3 plus 4 plus 5. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து 5 root 3 by 2 whole divided by 12. So 5 root 3 by 24. 5 root 3 by 24. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். நான் அப்ராக்சிமேட்டாக வேணால் சால்வ் பண்ணுறேன். இது 5 1 டைம், இது 5 டைம்ஸ். ஓகே, அண்ட் ரூட் 3யோட வேல்யூ வந்து 1.732 by 5. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.36 வருது. 0.36 மீட்டர். y வேல்யூ வந்து y கோஆர்டினேட் வந்து 0.36 மீட்டர். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து z கோஆர்டினேட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும் இந்த வாட்டி. ஸோ இசட்டோட ஃபார்முலா சேம் ஃபார்முலா நீங்க ட்ரை பண்ணுங்க. சைட் பை சைட் ட்ரை பண்ணிட்டே வாங்க. zm is equal to zcm is equal to m1 z1 plus m2 z2 plus m3 z3 whole divided by m1 plus m2 plus m3. So m1 வந்து 3 kg. z-ஓட வேல்யூ 1 minute. z-ஓட வேல்யூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு தானே இருக்கு, x, y தான் இருக்கு. சாரி தப்பா எழுதிட்டேன். இந்த சம் ஆக்சுவலா ஓவர். x, y, z இருந்தா தான் z போடணும். இங்க x, y தான் இருக்கு. பாயிண்ட்ஸ் பாருங்க, x, y இதோ இருக்கு பாருங்க, x1 y1 ரெண்டு தான் இருக்கு. z1 வந்தா z போடணும். இப்போ நம்ம 2 டைமென்ஷன்ல தான் பார்க்குறோம். therefore நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். the coordinates of center of mass, the coordinates of center of mass is bracketக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ 0.54, 0.36. இது ஆன்சர். காப்பி பண்ணுங்க. அப்பதான் நீங்க இது பண்ண முடியும். மொத்தமா 6 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, நீங்க ஒரு மாஸ் வந்து ஆரிஜின்ல இருக்க மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மாஸ் நான் ஆரிஜின்ல இருக்க மாதிரி எடுத்துட்டேன். ஸோ ஆரிஜின்ல ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கு, y ஆக்சிஸ் இது அண்ட் x ஆக்சிஸ் இது. x axis along this direction. ஓகே, இப்போ கோஆர்டினேட்ஸ் இதெல்லாம் m ஓட கோஆர்டினேட் வந்து 0, 0 அண்ட் இந்த 2m ஓட கோஆர்டினேட் வந்து x-ல வந்து a/2, y-ல 0. இந்த x ஆக்சிஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே y-ல 0. இதுல வந்து x-ல வந்து a, y-ல 0. x-ல வந்து என்னது a. ஏன் a? a/2 plus a/2 a/2 plus இது வரைக்கும் a/2, இல்ல இந்த பக்கம் a/2. ஸோ டோட்டலா வந்து a, x-ல a, y-ல 0. சிமிலர்லி அடுத்த 3 பார்ட்டிகல் பார்க்கலாம். இந்த பார்ட்டிகல் பாருங்க, இந்த பார்ட்டிகளுக்கு வந்து
எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூ இல்ல. எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூ 0. பட் ஒய் ஆக்சிஸ்ல பார்ட்டிகுலர் இது வந்து கோஆர்டினேட் வந்து ஏ 0, ஏ. அண்ட் இதுல பாருங்க, உங்களுக்கு இதுல எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் வேல்யூ இருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கும் வேல்யூ இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன வேல்யூனா நீங்க டாட்டர் லைன் போட்டு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வேல்யூ a/2. ஸோ எக்ஸுக்கு வந்து a/2, ஒய்க்கு என்னது, ஒய்க்கு வந்து ஹைட். இந்த ஹைட் என்னது a. ஸோ a/2, a இது. அண்ட் இந்த மாஸ்க்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் a, ஒய் ஆக்சிஸ்லயும் a. ஒய் ஆக்சிஸ் வந்து ஹைட், எப்பவுமே ஹைட் பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போ 6 கோஆர்டினேட் கிடைச்சிச்சு. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் நான் இங்க எழுதுறேன். 0, 0 ஃபர்ஸ்ட், a/2, 0, a, 0, and then fourth one வந்து a, a, fifth one வந்து a/2, a, sixth one வந்து 0, a. இருக்கு 0, a. இதெல்லாம் கோஆர்டினேட்ஸ். ஸோ நீங்க வந்து இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். x1, y1, x1, y1, x2, y2, x3, y3, x4, y4, x5, y5, x6, y6. ஸோ இப்போ எனக்கு xcm வேணும். xcm is equal to m1. m1 வந்து m, ஓகேவா? இதோட மாஸ் வந்து m, இதோட மாஸ் வந்து 2m, இதோட மாஸ் வந்து m, இதோட மாஸ் வந்து m. எங்க a/2 இருக்கோ அங்க வந்து 2m, 2m, இது m, ஓகேவா? ஸோ m1 x1, m1னா m ஓட வேல்யூ m1, x1 வந்து 0, m1 வந்து m, m1 is m. So m1 x1 m into 0 plus m2 x2 2m into a/2 m2 x2 plus m3 x3 m into a plus m4 x4 m into a plus m5 x5 2m into a/2 plus m6 x6 m into 0 whole divided by total mass. Total mass என்னது m plus 2m, 3m, 4m, 5m, 7m, 8m. ஸோ இது வந்து 8m. டோட்டல் மாஸ் வந்து 8m. அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம். ஸோ xcm is equal to இது 0 ஆயிடுச்சு. இது வந்து ma. ma, ma, ma 3 times, 4 times, 4 times ma இருக்கு. ஸோ 4 times ma whole divided by 8 times m. இது அடிச்சிடலாம். இப்போ இது வந்து 2 times. ஸோ a/2 தான் எக்ஸ் கோஆர்டினேட். சிமிலர்லி நீங்க y கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது ycm கண்டுபிடிக்கணும். ycm வந்து என்ன ஃபார்முலா m1 x1, m1 வந்து m. ஸோ m1 y1 plus m2 y2 plus m3 y3 plus m4 y4 plus m5 y5 plus m6 y6 whole divided by 8m. So ycm is equal to இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ 0, ma இருக்குங்க, இங்க 2ma இருக்கு, இங்க ஒரு ma இருக்கு. ஸோ ma plus 2ma plus ma by 8m which is equal to 4ma again by 8m. m அடிச்சாச்சு, இதையும் அடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் என்னது a/2. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? a/2, 8 a/2. கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது xcm, ycm ஓட வேல்யூ வந்து என்னது a/2, a/2. That's all.
ஈஸில இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணுங்க. So homework sum: 4 particles of masses 1 kg, 2 kg, 3 kg and 4 kg. 1 kg, 2 kg, 3 kg and 4 kg. 4 kg are placed are placed are placed at 4 vertices are placed at 4 vertices of a square are placed at 4 vertices of a square of side 1 meter. Square of side 1 meter. Find the position of center of mass of the particle. Find the position of center of mass of the particle. So இதான் டயக்ராம். இந்த டயக்ராம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் பட் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது. ஓகே ஓகே, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இப்போ நீங்க கேட்கலாம் 1 minute.